ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து காட் ஆஃப் வார் எப்படி ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இதுக்கு 2 ஆப் ஒன்று தேவை. ப்ளே ஸ்டோரில் ரெண்டுமே ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆப் பேர் வந்து பிபிஎஸ்எஸ்பிபி. இப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஆப் வந்து ஜெட் அச்சீவர். செகண்ட் ஆப் பேர் வந்து ஜெட் அச்சீவர். அந்த ஆப் இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் யூசி ப்ரௌசர் போயிட்டு எமோ பேரடைஸ்னு டைப் பண்ணுங்கள். எமோ பேரடைஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா PSP iOS அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த லெட்டர்னு கேட்கும். இங்கே ஜீன்னு இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜி வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் இங்கே இருக்குது. காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ். அப்புறமா இன்னொரு கேம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் செப்பரேட் USA அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டவுன்லோட் லிங்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே வந்து 1.1 GBன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக இருக்கும். இது இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இந்த கேம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை கேன்சல் மட்டும் கொடுத்துட்றேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஜெட் அச்சீவரில் போங்க. நான் வந்து யூசி ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணதுனால யூசி டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் ஃபைல் ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு அச்சீவ் நேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி அது உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போயிட்டோடனே உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஃபைல் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு டிவைஸ் ஸ்டோரேஜுக்கு போயிட்டு PSPன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போயிட்டு கேம்ஸில் இங்கே இந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த கார்னரில் அதை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோ அதுக்கும் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸ்ட்ராக்ட் இப்போ ஆகிடும். இன்னும் 1% தான் இருக்குது. இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இப்போ இந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு PPSSPP வேணும். இப்போ அதுக்குள்ளே போயிடுங்க. நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் வந்து இப்போ டேரெக்டாக போயிடுறேன். முதல்ல நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டோரேஜ் ஆக்சஸ்ன்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ இங்கே கேம்ஸுன்னு இருக்கும். அந்த கேம்ஸில் போகிறீங்கன்னா எனக்கு டேரெக்டாகவே இந்த மாதிரி காமிச்சிடுது. அப்படி உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கலைன்னா நீங்கள் ஹோமுக்கு போயிட்டு இங்கே
பிஎஸ்பியில் டவுன்லோட் பண்ண இல்லையா, அந்த பிஎஸ்பிக்கு போயிட்டு கேம்ஸ்னு இருக்கும், அதில் போயிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேம் ப்ளே மாதிரி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம கேம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் ஏதாவது டவுன்லோட் பண்ணால், இல்லை இந்த கேமில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.